சிதம்பரம் அருகே கொத்தட்டையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துபவர்களுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, தற்போது போராட்டம் நடத்துபவர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? விவரங்கள். அதாவது மோனிஷா, கொத்தட்டை சுங்கச்சாவடியில கட்டணம் கூடுதலாக வசூல் செய்வது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் கிராம மக்களிடம் சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க. சாராட்சியர் லட்சுமி. அதாவது விழுப்புரம் நாகை இடையே 4 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கடலூரில் இருந்து சீர்காழி வரை 4 வழிச்சாலை பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போக்குவரத்து தொடங்கப்பட்டு கனரக வாகனங்கள் இருந்து சிறிய வாகனங்கள் வரை சென்று வந்துட்டு இருக்கு. இந்நிலையில கொத்தட்டை பகுதியில் சுங்கச்சாவடி புதிதாக அமைக்கப்பட்டு இன்று முதல் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை விரிவாக்க பணிகள் சரியான முறையில் முடிவடையாமல் சுங்கச்சாவடி அமைத்து சுங்க கட்டணம் அதிக அளவு வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்று ஒரு நாள் கடலூரில் இருந்து சிதம்பரம் வழியாக செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளையும் சேவையை நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. தொடர்ந்து தனியார் பேருந்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் அந்த கொத்தட்டை சுங்கச்சாவடி பகுதிக்கு தனது பேருந்துகளை காலையில எடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சி பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது அவர்களிடம் சாராட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தற்போது சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களும் அந்த பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விசிகாவினரும் கூடுதலா கட்டணம் வசூல் கண்டிச்சு இந்த ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த புறத்துல அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவர்களும் போலீசாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க. தற்போது 2 தரப்பினரும் இந்த தரப்பை கொண்டு திரும்ப சாராட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்காக கொண்டு சென்றிருக்காங்க. தற்போது அவர்களிடம் 2 தரப்பினரும் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய முக்கிய கோரிக்கை என்ன குறிப்பிடுறாங்கன்னாக்க, உள்ளூர் நபர் அந்த சுங்கச்சாவடி கடக்கிறதுக்கு மாதத்துக்கு 340 ரூபாய் பணம் செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருப்பதாகவும், அதே போல பேருந்துகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு தனியார் பேருந்துகள் 420 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழல் இருப்பதாகவும், மற்ற சுங்கச்சாவடி கட்டணத்தை விட இந்த சுங்கச்சாவடி கட்டணம் மிக உயர்ந்த அளவு 2 மடங்காக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனடியாக அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி போராட்டத்தில் ஈடுபடுவதில் கோரிக்கையாகவும் இருக்குது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.